கூட்டங்களில் பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்றே தனிப்படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான உறுதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன் வரணும். மற்ற கட்சியும் தந்தை பெரியாரும் பெண் விடுதலையை போற்றி நின்றார். மகாகவி பாரதி, பாவேந்தர், கவிஞர் தமிழ்மணி, பட்டுக்கோட்டை, தமிழ் மரபுகளும் பண்புக்கூறுகளும் பெண்மையை போற்றி நிற்பது. எனவே எத்தகைய சொல்லாடலிலும் பெண்மையை கடந்து செல்வதோ அவமானப்படுத்துவதோ கூடாது என்பதுதான் எங்கள் உறுதியான நிலை. அதான் சொல்லட்டுமே, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அதில் யாருக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது. குறிப்பான குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அது குறித்து பேசுவது என்பது வேறு. ஒரு தவறான செய்திகளை சொல்வது, பொய்யான செய்திகளை சொல்வது அல்லது அவதூறாக பேசுவது போன்றவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்படி அதான் நாங்களும் சொல்கிறோம், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ராணிப்பேட்டையில ஒன்றிய செயலர் அவங்களோட ஒரு பெண்ணை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. அவங்க சேனலா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்லயும் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவேங்கடம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் ஒரு பெண் அவங்களோட கட்சியோட ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரமா இருக்காங்க. அவரை மிரட்டினாதான் அவங்களே குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. 3 தடவை பிரஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எப்படி பார்க்கணும்? இல்லை, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாரும் மாறுபட முடியாது. எடுக்கணும்னு சொல்கிறோம். நாங்கள் எடுக்கணும்னு அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இன்றைக்கி தான் கேட்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையிலேருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறது தான் லேட்டு. இல்லை, ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்கிறது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னு எங்கள் கட்சியில் நாங்கள் இடதுசாரி கட்சியில் சொல்கிற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலையோ எப்படி அது வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது கட்டாயம் அதை சரி பண்ணணுன்றது தான். தமிழக அரசுடைய நிலைப்பாடுகள் அம்மையார் ஜெயலலிதா நிலைப்பாடு எடுத்த கைது எல்லாமே ஒரு எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்கா பண்றாங்க. கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாருங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றதுதான். இல்லை, இது வன்மையான கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அநேகமாக நாடே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில் ஒரு முறையான புகார் என்பது வந்திருக்கு. புகாரின் மீது அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்ளட்டும். பட் அதே நேரத்தில் நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்கிற முறையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்களிப்பு என்பது, அதனுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப அவசியமானது. அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படும். இல்லை, புகார்கள் என்னன்னு பார்க்கணும். புகாரின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் என்பது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை சார்.
அதன் மீது அவர் சட்டப்படி எதிர்கொள்வதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது வந்து சட்டப்படி அவர் எதிர்கொள்வார். முதல் எதிர்க்கை அறிக்கை நடக்கிற நிலையில எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணி எதிர்க்கட்சியுடைய செயல்பாடுகளை முடக்கும் வகையில் இந்த கைது எடுக்கலாம். இல்லை நான் தான் சொன்னேன், எதிர்கட்சிகள்லாம் முடைக்கிற முடியாது. அவங்க என்ன ஒருத்தராக இருக்காரு, எங்கள்கிட்ட யாராவது 2 பேருனா அது பிரச்சனை. அவரை ஒருத்தர் கைது பண்ண நான் தான் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் சட்டப்பேரவையில் அவருடைய ப்ரெசன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிற நிலையில் அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும். எதிர்க்கட்சி போராட்டங்களுக்கான உரிமைகளை காவல்துறை வழங்கியதல்ல, அது போராடி பெறப்பட்ட சட்ட உரிமை. இனிமேல் காவல்துறை சர்வெண்ட் டு த பீப்புள். அவர் சட்ட ஒழுங்கை காக்கிற வேலையா காவல்துறை? எல்லாவற்றுக்கும் மேல் மக்கள். சட்டம் அனுமதிக்கிறது போராடுவதற்காக. போராட்டங்களில் தான், அதில் உழைக்க மக்களின் போராட்டங்களில் தான் ஜனநாயகம் வளர்கிறது. ஒடுக்க நினைக்கிற, அடக்க நினைக்கிற எந்த அரசும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. இதிலிருந்து புதிய அரசும் பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உழைக்க மக்கள் போராட்டங்கள், மாணவர் இளைஞர் போராட்டங்களை முடக்க நினைக்கக்கூடாது, ஒடுக்க நினைக்கக்கூடாது. உரிய இடங்களை வழங்கி அதை ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக அரசு.